ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் 3 பறவைகள் இருந்துச்சாம். அதாவது அம்மா, அப்பா, பொண்ணு. இன்றைக்கி ஒரு நாள் இரவு மட்டும் கடந்துருச்சுன்னா போதும்னு 3 பறவைகளும் பயந்துட்டு இருந்துச்சுங்களாம். ஏன்னா அவ்வளோ இடி, மழை, மின்னல் பெஞ்சிட்டு இருந்துதான். ஆனால் காலையில் பார்த்தா இந்த அம்மா புறாவும் அப்பா புறாவும் குட்டி புறாவை காப்பாற்றுற நேரத்தில் மரத்துலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுச்சான். குட்டி புறாவோட பேர் போலி. அப்புறம் போலி ரொம்ப கவலையில் இருந்ததுனால அங்கே இருந்த காகம்தான் இதுக்கு உதவி பண்ணுச்சான். நீ ஒரு வீட்டை கட்டிக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். சரின்னு குச்சிகள்லாம் சேகரித்து ஒரு மரத்தில் வீடு கட்டும்போது அங்கே இருந்த மயிலும் கிளியும் இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுச்சுங்களாம். பக்கத்து தோட்டத்தில் மாம்பழங்கள் சாப்பிட கொடுக்குறாங்கன்னு மயிலும் கிளியும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டு போலி அந்த தோட்டத்துக்கு போணுச்சான். அந்த தோட்டத்தில் மாம்பழத்தை பறித்து சாப்பிடும் பொழுது தோட்டத்துக்காரவங்க இதை திட்டி அனுப்பவும் திரும்பி வீட்டுக்கு வந்தால் இங்கே மயிலும் கிளியும் அந்த வீட்டை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த போலிக்கு புரிஞ்சுது வீட்டை தள்ளி விட தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. இதை நினச்சி சோகமாக இருந்தப்போ முன்னாடி உதவி பண்ண காகம் திரும்பவும் வந்து இப்போ நீ வீடு கட்டு, நான் பார்த்துக்கிறேன் யார் உன் வீட்டை உடைக்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்னிச்சான். சரின்னு இந்த முறை போலி ஒரு மண் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான பொருட்களை எல்லாம் சேகரித்து வச்சுதான் வீட்டையும் கட்டி முடிச்சுதான். அதுக்கப்புறம் இந்த மயிலும் கிளியும் திரும்பவும் வீட்டை உடைக்கிறதுக்கு வந்த உடனே காகம் சண்டை போட்டு அவங்களுக்கு தப்பை புரிய வச்சுதான். இந்த போலிக்கு உன்னோட பொண்ணு வயசாகுது, அவள் கட்டின வீட்டை போய் உடைக்கிறியேன்னு அவங்களோட தப்பை புரிஞ்சுக்கிட்டதும் போலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்களுக்கும் இந்த மண் வீடு கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுன்னு கிளியும் மயிலும் கேட்டுக்கிட்டுங்களாம். நாங்கள் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருன்னு மயிலும் கிளியும் கேட்டதுனால போலியும் நான் பழசையெல்லாம் மறந்துடுறேன், நாம் இனிமேல் எல்லோரும் சேர்ந்து நண்பர்களாக வாழலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் எல்லோரும் ஒத்துமையாக இருந்தால் சந்தோஷமாக வாழலான்றது தான் இந்த கதையோட மாரல். ஓகே குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி முடிஞ்சுது. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். பாய்.